துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு மகர சங்கராந்தி புருஷன் சொல்றாரு. அப்படின்னா விஷயம், லாபம் மெதுவாக வருமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வேலை செய்யறதோட வேலை செய்யாமையே இருக்கலாங்க, லாபம் கம்மியாக வரும், மெதுவாக வரும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கம்மியாக வரும்னு அவர் சொல்லலை, லாபம் மெதுவாக வரும். அதுக்கும் மேலே துலா ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம், அதாவது இந்த ஒரு வருடமும் நான் கடன் இல்லாத வாழணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்கான பரிபூர்ண பிராப்தம் அப்படின்றது உண்டு. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கான அத்துணை பிராப்தங்களும் இருக்குது. நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு முறை செய்கிறோம், அந்த வேலை எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா 2வது முறை, 3வது முறை, 4வது முறை முயற்சி பண்ணும்போது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தீங்களோ அந்த காரியம் பார்த்திங்கன்னா தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது இந்த வருடம் முழுசும் உங்களுக்கு காத்திருக்கு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் பாருங்கள் இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா 2026, 2025 இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா. நாங்களே அது சார்ந்து நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளோட மரபு வழி ராசி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்யுது. இது இன்று நேற்று வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 20,000 30,000 வருஷமாக இந்த மரபு வழியில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்த்து இருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் பாருங்கள், ஒரு 50+, 60+ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் பாருங்கள். அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை, இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க, அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம், அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான், என்ன வாகனத்தில் வந்திருக்கான், என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான், இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 60+ இருக்கவங்களாம் சொல்கிறது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் கோயில் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போவாங்க, போயிட்டு அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்பாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குது, நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என் குழந்தை துலா ராசி, என் குழந்தை ரிஷப ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களாம். இன்றளவும் கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா இதை தான் முக்கியமான பலனாக கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரான். அதே மாதிரி சாமரம் பார்த்திங்கன்னா ஷாமலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம், நாட்டில் கலகம் ஜாஸ்தி வருமா. அதே மாதிரி கொடை பார்த்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரான். அப்படின்னா என்னென்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க. ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க, நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. புலி வாகனத்தில் எழுந்தொருளி வராரு. அப்போ புலி வாகனம் அப்படின் போது மிருக பயம் அப்படின்றது இருக்குது, மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஆயுதம் கட்கம் ஏந்தி வர்றதுனால உலகத்தில் யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது. நட்சத்திரம் அனுஷம், வியாதி. அனுஷம் பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம். அப்போ உலகத்தில் வியாதி நிறைய வரும், ஜுரம் நிறைய வரும், ஜுரபீடை வரும் அப்படிங்கிறாங்க. திக்கு, எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த கிழமை அவர் உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை, போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராசி விருச்சிகத்தில் வராரு, அதனால உலகளாவி யுக்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராராம், அதனால் நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களாம்மா அப்படின்னா, உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்தில் நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால பைரவ வழிபாடு, அம்பிகையில் தசமகாவித்யாவில் ஒரு மகாவித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே நம்ம காஞ்சி மகா பெரியவா எப்பயுமே சொல்லுவார்,
உலகம் எப்பெல்லாம் வந்து அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்போ நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இல்லை வீடுகளில் ஒரு முறையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம டேப்பில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பலன்களை நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம். துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு மகர சங்கராந்தி புருஷன் சொல்றாரு. அப்படின்னா மொதல் விஷயம், லாபம் மெதுவாக வருமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வேலை செய்யறதோட வேலை செய்யாமே இருக்கலாங்க, லாபம் கம்மியாக வரும் மெதுவாக வரும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கம்மியாக வரும்னு அவர் சொல்லலை, லாபம் மெதுவாக வரும் அப்படின்றார். பொதுவாக வந்து பாருங்க, ஒரு நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா விதைச்ச உடனே நம்ம பழம் பறிக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது இல்லையா. அது விதைச்சி, அது விதைச்ச பின்னாடி அது முளைச்சி, அதுக்கப்புறம் செடியாகி மரமாகி பழம் அப்படின்றது கொடுக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பு அப்படின்னு போடுறீங்க அப்படின் போது கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் வரும். ஸ்திரமான லாபம் அப்படின்றது வரும். ஸ்திரமான சொத்துக்கள் அப்படின்றதும் வாங்குவீங்க. அதுதான் இதனோட அர்த்தம். அதுக்கும் மேலே நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்காக வந்து பாருங்க, நண்பர்களோட உதவி கிடைக்கும் அப்படின்னு மந்தன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரப்பாரு அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அனலைஸ் பண்ணாம அவங்க எங்களோட உயிர் தோழர்கள் அப்படின்ற மாதிரி நீங்க நம்பி ஏமாறுறீங்க அப்படின்னா அதுக்கு மந்தன் பொறுப்பு இல்லை. நண்பர்களா, நல்ல நண்பர்களா நீங்க வைக்கிறீங்க, நேர்மையானவங்களா வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட உதவி அப்படின்றது எடுக்கலாம். அவங்க தப்பானவங்கன்னு தெரியுது அப்படின்னா அவங்கள விட்டு 10 அடி தள்ளி நில்லுங்க. உதவி கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க கையால் வாங்குறது நல்லது. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருமண ஒப்பந்தம் தாமதம் அப்படிங்கிறாங்க. இந்த திருமண ஒப்பந்தம் தாமதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். நாங்கள் வந்து பாருங்க, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பொண்ணை விரும்பணும், அந்த பொண்ணோட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்லைப்பா தம்பி, 1 வருஷம் நீ காத்துட்டு நீயும் செட்டில் ஆகும், பிள்ளையும் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாமதம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு விதத்தில் எந்த விதத்தில் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா, நாங்கள் வந்து பாருங்கள் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான தலை வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க, பெரிய தலை. அதனால் அந்த வீட்டில் கெட்டது நடந்த வீட்டில் உடனே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு தான். இல்லைங்க, இந்த விஷயம் நடந்ததுனால நாங்கள் 1 வருஷம் கழித்து திருமணம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற வீடுகளும் உண்டு தானே. ஆக அந்த மாதிரி திருமண ஒப்பந்தத்தில் தாமதம், ஒப்பந்தமான திருமணம் நடக்கிறதுல தாமதம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சிறுநீரகம் கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறுநீரகம் கவனம் அப்படின்னா துளாராசி அன்பர்கள், நீங்கள் வந்து பாருங்கள், டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் தெஃப்ட் ஆஃப் கிட்னிஸ் அப்படின்னு சொல்லலாம். சிறுநீரகம் பாதிப்படைகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இது 2. அப்போ அதுக்கு மேலே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, நல்ல சிகரெட் ஸ்மோக்கிங், இப்படி பல காரணங்கள் வரும். இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி சக்கரை இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதனால் உங்களோட சிறுநீரகங்கள் பழுதடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மந்தனோட கருத்து. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டம், அதாவது இந்த 1 வருடமும் நான் கடன் இல்லாத வாழணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்கான பரிபூர்ண பிராப்தம் அப்படின்றது உண்டு. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கான அத்துணை பிராப்தங்களும் இருக்குது. நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப இளம் வயசு துளாராசி அன்பர்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்களுக்கு கவனம் கொஞ்சம் சிதறுதுமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது கவனம் சிதறாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இளம் வயசு துளாராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் காதல் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் சார்ந்த சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தலையிட்டு நானும் பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னா வேண்டாம். நீங்கள் எந்த தலையீடும் வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னாலே அந்த பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகிடும், பிரச்சனை காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு, கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம், இது வரைக்கும் வீசா கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வீசா கிடைக்கிறதுக்கான பிராப்தம். எனக்கு நான் துளாந்தாம்மா, வயசு 60க்கு மேலே ஆகுது, இப்போ போய் நான் வெளிநாட்டில் வேலை செய்வேனா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி வெளிநாடு பிராப்தம் அப்படின்றது மாறும். உங்களுக்கு வயது அதிகமாகுது அப்படின் போது வெளிநாட்டுக்கு நம்ம ஒரு இன்ப சுற்றுலா போகலாம், இல்லை ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இங்கேருந்து நேராக போயிட்டு பத்துமலை முருகனை போயிட்டு பார்த்துட்டு வர்றது, கதிர்காம முருகனை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி கைலாசா போகிறது. கைலாசா அப்படின்னா இந்த கைலாசா இல்லை, கைலாச மலை போயிட்டு ஈசனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து போகிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு டூர் போகிறதுக்கான பிராப்தம் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி பாருங்கள்,
நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு முறை செய்கிறோம், அந்த வேலை எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா 2வது முறை, 3வது முறை, 4வது முறை முயற்சி பண்ணும்போது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தீங்களோ அந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நிதர்சன உண்மைங்க. உங்கள் அப்பா வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட்டாக இருப்பாங்க. வெளிநாடு படிக்க போகணும், மேல் படிப்பு போகணும் அப்படின்ற பிள்ளைங்களுக்கும் வெளிநாடு மேல் படிப்பு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. நாங்கள் வெளிநாடு போகிற ஐடியாலாம் இல்லைம்மா, நாங்கள் இங்கே தான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கோம், எம்டி எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா துலாமாக இருந்தால் நிறைய துளாராசி பிள்ளைங்களுக்கு இந்த எம்டி சீட்டு, ஹையர் எஜுகேஷன்ஸ் பிஜி சீட்டு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டுங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும், அதனால் மன ரீதியான குழப்பங்கள் அப்படின்றது வரும், தூக்கம் கேடும். ஆக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பர்ஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாமி கும்பிட்டா மனசு அமைதியாகும், எனக்கு சிவன் கோயில் போனால் மனசு அமைதியாகும், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா அமைதியாகும், எனக்கு நாடகம் பார்த்தா மனசு அமைதியாகும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது மன அமைதி அப்படின்றது கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் அமைதி கிடைக்குதோ அந்தந்த விஷயத்தை செஞ்சு மனசை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் பெருத்த லாபம் அப்படின்றது வரும். இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் நான் இந்த இடத்துல எனக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்குங்க, நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன், அங்கே போனால் நல்லா இருப்பேன் நான் நினச்சின்னு போடுறேன், இங்கே ஒரு விதமான ப்ரெஷர், அங்கே ஒரு வேறு விதமான ப்ரெஷர். ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை சார்ந்த ப்ரெஷர் அனுபவிக்கணும், வேலை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சின்ன சின்ன விதத்தில் பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மன உளைச்சல் வரணும் அப்படின்ற விதி இருக்கிறதுனால எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும் அந்த பிரச்சனை அப்படின்றது வரதான் செய்யும். ஆக ஓடி ஒழியறதை விட நின்று எதிர்கொண்டு அதை சமாளிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. துளாராசி அன்பர்களுக்கு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும், அம்மா வழி ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் நட்பு இருக்குது அப்படின்னா தப்பான நட்பு கூட போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி நட்பை நம்பி ஏமாந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி ஆன்லைனில் பெரிய லெவலில் இந்த ரம்மி விளையாடுறது இந்த மாதிரிலாம் விளையாடி ஏமாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த மாதிரி விஷயங்கள் போக வேண்டாம். ஆக சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது இந்த வருடம் முழுசும் உங்களுக்கு காத்திருக்கு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கே 2வது திருமணம் நடக்கணும், இல்லை டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு, இந்த டிவோர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்றது, வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பிள்ளை எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம், இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ். 100க்கு 100% கரெக்டாக இது ஆகும், ஆவாது, ஆவறதுக்கு 40% வாய்ப்பு, 90% வாய்ப்பு, இப்படி பர்சன்டேஜோடு சொல்லிட முடியும். ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.